வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீமில் ஒன்றான சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற மந்த்லி இன்கம் ஸ்கீம், அதாவது மாத வருமான திட்டத்தை பற்றி போட்டிருந்தேன். அதில் சீனியர் சிட்டிசனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே இன்ட்ரெஸ்ட் தான் வழங்குவாங்க. பட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்குன்னு தனியாகவே ஒரு ஸ்கீம் இருக்குது. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் சேவிங்ஸ் ஸ்கீமு. இதுக்கு கரண்ட்டாக என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, அண்டு நம்ம இதில் மினிமம் எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம், நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு காயின்கான சேவிங்ஸ், கோல்டு ஜுவல்கான கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அண்ட் கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, கால்குலேஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி கோல்ட் சேவிங் வீடியோஸும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேவ் பண்ணுற பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேமிப்பு திட்டங்கள் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அண்ட் பேங்க்ஸ், அதாவது பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரி நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கும் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேமிப்பு திட்டத்தில் ஒன்றான சீனியர் சிட்டிசனுக்கான ஒரு சேவிங் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ கரண்ட்டாக என்ன கொடுக்குறாங்க, அண்ட் நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிற கால்குலேஷன் பார்க்க போகிறோம். இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 1 ஜூலைலேருந்து 30 செப்டம்பர் 2025 வரைக்குமே நமக்கு பொருந்தும். ஸோ இந்த டைமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பொருந்தும். இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் சீனியர் சிட்டிசனுக்கான சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறப்ப அதை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். அதாவது டெபாசிட் டைப் பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். உங்கள்கிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்கும் போது நீங்கள் அதை டெபாசிட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் மினிமமாக எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம். அப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000ல் நீங்கள் மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபா வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணலாம், இல்லை சிங்கிள் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணலாம். பட் மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபா வரைக்கும் தான் டெபாசிட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம டெபாசிட் பண்ண முடியாது. அதே மாதிரி இதுக்கான மெச்சூரிட்டி பீரியட் பார்த்திங்கன்னா 5 வருஷம். ஸோ லாக்இன் பீரியட் மாதிரி. அண்ட் அதுக்கு இப்போ கரண்ட்டாக கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.2%. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயே பார்த்திங்கன்னா அதிகமான வட்டி இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுக்கு தான் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற பேங்க்ஸோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா எல்லா பேங்க்ஸ்லையுமே கூட பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டே வராங்க. ஸோ இந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் போடுறப்ப நமக்கு அதிக வட்டி கிடைக்கும். அண்ட் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி பேசிஸில் கிடைக்கும். அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிடுவாங்க. அண்ட் இதில் டிடிஎஸ் பார்த்திங்கன்னா பிடிக்க மாட்டாங்க. அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. அண்ட் நமக்கு கிடைக்கிற வட்டி இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா டேக்ஸபிள் இன்கம் தான். ஸோ உங்களுக்கான லிமிட் பர் ஃபினான்ஷியல் இயரில் பார்த்திங்கன்னா அந்த லிமிட்டை கிராஸ் ஆகும்போது அதுக்கான இது நம்ம பே பண்ணணும். பட் அதுக்கு நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் அதில் காமிச்சிக்கலாம். அப்படி இல்லை டிடிஎஸ் பிடிக்க வேணாம் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃபார்ம் 15G ஆர் 15H ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. அண்டு இந்த 5 இயர்ஸ் மெச்சூரிட்டி பீரியட் சொன்னேன் இல்லையா, ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 3 இயர்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். பட் எக்ஸ்டெண்ட் பண்ணாலுமே நீங்கள் 5 வருஷம் முடிவில் மெச்சூரிட்டி டைமில் அப்போ கரண்ட்டாக என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுதான் நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ப்ரீமெச்சூர் க்ளோஷர். அதாவது நம்ம டெபாசிட் பண்ண அப்புறமா நீங்கள் முன்னாடியே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். நம்ம என்றைக்கு ஓப்பன் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் எப்போ வேணாலுமே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலுமே
அதுக்கான சில பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதாவது இப்போது 1 இயர்க்குள்ளே அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வந்துருந்துச்சு அப்படின்னாலுமே உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து கழிச்சிட்டு உங்களுக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ 1 இயர்க்குள்ளே நீங்கள் ஆரம்பித்த டேட்லேருந்து 1 இயர்க்குள்ளே அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கிடைக்காது. அதே மாதிரி 1 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து 1.5% வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு அதில் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கீங்க இந்த ஸ்கீமில் அப்படிங்கிறப்ப அந்த 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ்க்குள்ளே டெபாசிட் பண்ண பணத்தை வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணுறப்போ உங்களுக்கு அதுலேருந்து 1.5% அதாவது 1500 டிடெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி 2 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்லேருந்து 1% வந்து பெனால்ட்டி சார்ஜஸாக பிடிச்சிப்பாங்க. அதே மாதிரி தான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு 1 lakh நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து 1000 rupees டிடெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷருக்கான பெனால்ட்டி சார்ஜஸ். இப்போது நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் பீரியட் 5 வருஷம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணால் எவ்வளோ வட்டி கிடைக்கும், அதாவது நமக்கு குவார்ட்டர்லி பேசிஸில் தான் வட்டி கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 3 மாதத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ வட்டி கிடைக்கும் அண்ட் 5 வருஷத்தில் மொத்தமாக நமக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு 2050 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்டு மொத்தமாக 5 வருஷத்தில் உங்களுக்கு வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா 41,000 ரூபா கிடச்சிருக்கும். அண்ட் 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம டெபாசிட் பண்ண 1 lakh வந்து நமக்கு திரும்ப கிடச்சிரும். அதே மாதிரி 5 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு 10,250 ரூபா வட்டியாக கிடைக்கும். 5 வருஷத்தில் மொத்தமாக 2,05,000 ரூபா வட்டியாக கிடச்சிருக்கும். அண்ட் 10 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு 20,500 ரூபா வட்டியாக கிடைக்கும். மொத்தமாக 5 வருஷத்தில் 4,10,000 ரூபா வட்டியாக கிடச்சிருக்கும். 15 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு 30,750 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் மொத்தமாக 5 வருஷத்தில் 6,15,000 ரூபா உங்களுக்கு வட்டி மட்டுமே கிடச்சிருக்கும். 20 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு 41,000 ரூபா கிடைக்கும். அண்ட் மொத்தமாக 5 வருஷத்தில் 8,20,000 ரூபா உங்களுக்கு வட்டியாக கிடச்சிருக்கும். 25 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு 51,250 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்டு டோட்டலாக மொத்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,25,000 ரூபா கிடச்சிருக்கும். அண்டு மேக்ஸிமம் லிமிட்டான 30 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு 61,500 ரூபா கிடைக்கும். அண்டு மொத்தமாக 5 வருஷத்தில் வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா 12,30,000 ரூபா கிடச்சிருக்கும். அண்ட் 5 இயர்ஸ் முடிவில் உங்களுக்கான 30 லட்ச ரூபாவும் திரும்ப கிடைக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 61,500 ரூபா 3 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா மாதம் உங்களுக்கு 20,500 ரூபா கிட்ட ஒரு வருமானம் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்கும். அண்ட் இன்ட்ரெஸ்ட்டுமே நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 61,500 ரூபா வருதுங்கிறப்ப நீங்கள் ஆவரேஜாக மாதம் ஒரு 20,000 ரூபா வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.